நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த காணொலி மூலியம் பார்க்குறதுக்காக கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்படி ஜெபம் இல்லாமல் எழுப்புதலுக்காக ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிகளும் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். சர்வலோகத்தையும் படைத்தவரே மை துதிக்கிற ராஜா ஆதி அந்தமானவரே மை துதிக்கிறோம். ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருடைய இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே இம்மட்டும் காத்த எபினேசரே மை துதிக்கிறோம். இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கேற்ற அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்பட்டு வருகிறது. பாருங்கள், அந்த விசுவாசம் என்னென்னா விசுவாசத்தினாலே என்ன செய்தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கும் போது தான் அவர் நம்மளோடு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். அது சொல்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவரும் காணாது விசுவாசிக்கிறவனோ வாக்கியவான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தை தான் நம்ம பார்க்க முடியுதை விட அவருடைய ரூபத்தை என்ன செய்ய முடியல பார்க்க முடியல. அவர் சொல்கிறார் வேதத்தில், நாவிலும் ஜலத்தினே நான் அசைவாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த விசுவாசிக்கும் போது தான் அவருடைய மகிமையை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். அவர் விசுவாசிக்கல ஏன்னா விசுவாசிக்காதவன் பதறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய விசுவாசித்து ஆண்டவர் உண்டென்று அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் அவர் சமூகத்தில் உட்காந்து அவர் நமக்கு நன்மைகளை செய்வார், அவர் நம்ம காரியங்களை வைக்க பண்ணுவார், அவர் நமக்கு திட்டத்தை தருவார், அவர் நமக்கு தீர்மானத்தை தருவார், நமக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு, அவர் நமக்கு நோக்கத்தை வைத்திருக்கிறாரு. அதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுதுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கேற்ற அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினாலே என்ன செய்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மனுஷனுக்கு போய் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்ய முடியாது, இயேசுப்பாவோட பிரசன்னத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, இயேசுப்பாவை என்ன காமிக்க முடியாது. நம்ம சொல்கிறது மூலியம் என்ன செய்யணும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. என்னென்னா அவங்க விசுவாசித்து சரி இயேசுப்பா அவங்களுக்கு நன்மையை செஞ்சுருக்கிறார்ல, நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை அவரை நம்பி போனேன், எனக்கு இப்படி ஒரு அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சார், அப்போ எனக்கு செய்தது போல் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்க விசுவாசிக்கும் போது அந்த தேவனுடைய மகிமையை என்ன செய்ய முடியும். ஏசப்பா நமக்கு செய்ய மாட்டாரா, ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா நமக்கு அதை அவர் செய்ய மாட்டாரா, நமக்கு அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் நமக்கு செய்வார், நமக்குள்ள தேவைகளை சந்திப்பார், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற பிரிச்சுள்ள நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்க எப்படியோ இருந்தவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட விசாரிக்கும் போது ஏசப்பா என்ன செஞ்சார், அவரை தேடும்போது என்ன செய்ய ஒரு பொருள் என்ன செய்யுது, ஒரு காரியம் என்ன செய்ய வாய்க்கப்படாமல் இருக்காது. அந்த அவ்வளோ காரியங்கள் என்ன செய்ய கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம விசுவாசிக்க தான் தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். விசுவாசிக்கலை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. வாசிக்கலாம் கலாத்தியர் 3:11 நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிபரனில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான். அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யணும், ஒவ்வொரு டைமும் நமக்குள்ளே விசுவாசத்தை தான் இந்த வசனம் நமக்கு சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசம் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அன்றைக்கி மோசையின் காலத்தில் பாருங்கள், அன்றைக்கி என்ன செஞ்சிட்டார் மோசை, அன்றைக்கி கர்த்தர் எப்படி நம்ம இன்றைக்கி போகிறோம் இந்த வழியில் தான் நம்ம போகணும் பிரயாணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது மோசை சந்தேகப்பட்டிருந்தால் அன்றைக்கி இஸ்ரவேல் 4 லட்சம் பேர் என்ன செய்ய முடியாது, அந்த வனாந்தரத்தில் அந்த செங்கடலுக்குள்ள எதிர்ப்பாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவர் சொல்கிறார், மோசை சொல்கிறாரு, அந்த செங்கடலுக்கிட்ட போன உடனே சொல்கிறாரு,
ஐயோ மோச நீ அழகாக நாங்கள் நினச்சிங்க எகிப்தில் அடிச்சுக்கலாம், களி சாப்பிட்டுட்டு வெள்ளைக்கறிக்காய் சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்துக்கலாம், அடிமைத்தனமாக இருந்துருக்கலாம், நாங்கள் வனாந்திரத்தில் என்ன செய்ய முடியாது, வனாந்திரத்தில் நாங்கள் இப்படி சாகணும்னு எழுதியே வச்சுருக்க வாச்சுது, நாங்கள் செத்து இருக்கணும், வனாந்திரத்தில் பிணமாக கிடக்கணும்னு அவசியமா, இதுக்கு நான் பேசாமல் என்னச்சுங்க எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. மோச விசுவாசத்தை விடலை. விசுவாசத்தை என்ன விசுவாசம் இல்லை, இன்று காண்கின்ற எகிப்தை நீ காண மாட்டாய், என்ன செய்ய நீ தீங்கே காணாது இருப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன விசுவாசத்தோடு என்ன செய்ய ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நின்று அந்த என்ன செய்ய ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு வெளிப்பாட தரணுன்னே உன் கோலை ஓங்கு, செங்கடலை பார்த்து கோலை ஓங்கு. சாத்தியம் இல்லை, உலகத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவினால் என்ன செய்கிற சாத்தியமில்லாதது அவர் சாத்தியம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா அந்த அந்த 6 லட்சம் பேருக்கும் விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் மோசைக்குள்ளே என்ன செஞ்சு அந்த பலமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதே போல் தான் நடக்க முடியாத காரியங்கள் என்ன செய்ய நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொல்கிறாரு. அவர் அதிகமாக கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம அவர் நல்ல விசுவாசிக்கணும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நீங்கள் தருவீங்க, எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீங்க, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. என்ன செஞ்சு சாராலும் ஆபிரகாம் என்ன செஞ்சு எல்லாம் செத்து போச்சு. என்னென்னா அவனுடைய தரிசனம் எல்லாமே செத்து போன சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது நிறைய விஷயங்கள் என்ன செய்யும், நம்மளுக்கு மாதிரி தானே அவங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் கேள்விக்குறி இருக்கும். ஆனால் விசுவாசத்தை விடலை. விசுவாசத்தின் தகப்புன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த விசுவாசத்தை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் சாராலும் என்ன செய்கிறாரு, ஆபிரகாமும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. கற்பமே செத்தான் சரி, மலட்டு கற்பமானான்னு சரி, அது ஒன்றும் இல்லை, அவர் நினச்சா முடியும். வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன். அப்போ நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணாமல் இருப்பாரா? கட்டாயம் வாய்க்க பண்ணுவார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்துருக்கிறாரு. அந்த மகனையும் என்ன செஞ்சிரு, அவரை கமனி பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவரே கொடுத்துட்டு அவரே எடுக்கிற நம்மளும் அந்த சூழ்நிலையில் இருந்தோன்னா நம்ம எப்படி நினச்சிருப்போம், என்னடா இத்தனை வருஷம் 90 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறோம், அப்போ நமக்கு இந்த ஆண்டவர் இந்த குழந்தையை கொடுத்துட்டு இப்பவும் கொல்ல சொல்கிறாரு, பலி செலுத்த சொல்கிறாரு. அடுத்து நம்ம குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு சாத்தியமே ஆகாது, அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைக்கிறதுக்கு தான் வாக்குத்தத்தம், அதுக்கு முன்னாலே வாக்குத்தத்தம் பண்ணுவார். என்னென்னா நான் நிச்சயம் கடலின் மணலை போல் என்ன செய்வேன், நான் நிச்சயம் இந்த சன்னதியை நான் பெருக பண்ணுவேன், சன்னதியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் வானத்தின் நட்சத்திரத்தை போல் உன் சன்னதியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நமக்கு செஞ்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற விசுவாசத்தை ஆபிரகாம் என்ன செய்யலை, விடலான உறுதியாக நின்னார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு விசுவாசம், நம்ம கொடுத்த அழைப்பில் நம்ம விசுவாசமாக இருக்கணும், நம்ம கொடுத்த தரிசனத்தில் விசுவாசமாக இருக்கணும், நம்ம கொடுத்த ஊழியத்தில் விசுவாசமாக இருக்கணும், நம்ம கொடுத்த ஜெபக்குழுவில் விசுவாசமாக என்ன செய்வோம். கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வார், காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார். என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார். வேதத்தில் சொல்லப்படுது பாருங்கள், ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் நம்ம கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுவான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் அந்த பெய்த்து நமக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது தான் அவர் நம்மளுக்குள்ள அதிகமாக என்ன செய்ய முடியும், கிரியைகளை நடப்பிக்க முடியும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு காரியம் நடக்கலைன்னா சோர்ந்து போயிடும். ஆண்டவரை நம்பி நம்ம என்ன செய்ய, ஆண்டவர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவாரா, ஆண்டவர் நம்மளை திட்டத்தை நிறைவேற்றுவாரா, ஆண்டவர் நம்ம காரியங்களை என்ன செய்வாருன்னு நடத்தி கொடுத்துருவாரா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அநேகர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் என்ன செய்கிறாங்கன்னா சோர்ந்து போய் என்ன செய்கிறாங்க, சுயபலத்தில் ஓட ஆரம்பிக்கும் போது நிறைய சேதங்கள் வர ஆரம்பிக்குது, நிறைய மன உளைச்சல் வருது, நிறைய என்ன செய்யுது, போராட்டங்கள் வருது. அப்போ அந்த டைமில் என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லுகிறாரு, பிதா மகிமைப்படும்படி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நாமத்தினால என்ன செய்ய, நம்ம விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு தந்தரல்ல தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னா அந்த காரியம் என்ன செய்ய முடியாது, வாய்க்க பண்ண முடியாது. நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையே என்ன செய்ய முடியும். காரணம் நமக்கு ஒரு விசுவாசம், நமக்கு ஒரு சோதனை வரும் பாருங்கள், நடக்கவே நடக்காது. வல்லமையில் பார்த்தீங்கன்னா இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை, கடவுளாலே முடியாது, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்வார், அந்த விசுவாசத்துக்காக என்ன செய்வார், அப்படி
அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு இதெல்லாம் நான் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிற லக்கில் விட்டுட்டு ஆண்டவர் தெளிவாக நம்மளோட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய முடியும்? நம்ம விசுவாசத்தில் நம்ம ஜெபத்தில் நம்ம உறுதியாக இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு டைமும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம அவரை தேடும்போது, நம்ம விசுவாசத்தோடு நம்ம அவரை என்ன செய்ய முடியும்? அவரை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் நமக்கு காரியங்கள் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்குன்னு சொல்லுகிறார். அவர் பாருங்கள், நம்மளை பூமி எங்கு கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது மனுஷபுத்திரனை நோக்கி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், மத்தேயு 25 அதிகாரம் 21 வருஷம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்ல உத்தமமான உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல சொல்லப்படுதுங்க, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்ல உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையில் அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. பாருங்கள், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. என்ன, உண்மை உத்தமமாக இருக்கணும். உண்மை உத்தமமாக இருந்து அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது எஜமான் நமக்கு பதில் கொடுக்குற தேவனா. பாருங்கள், உண்மை உத்தமமான என்ன செய்கிற ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி எஜமான் சொல்கிறான். எஜமான் சொல்லும்போது அந்த வார்த்தையில் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் நான் அதிகத்தில் அதிகாரியாக்குவேன். அப்போ என்னென்னா, அந்த விசுவாசத்தில் நம்ம உட்காந்து நம்ம அந்த உண்மையாக நம்ம ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உண்மையாக நம்ம செய்து நிறைவேற்றி நம்ம கொடுத்த தரிசனம், ஒரு தரிசனம் முடிஞ்சோடனே ஆண்டவரே நான் அடுத்து நான் என்ன பண்ணணும், நான் என்ன நோக்கத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், நான் என்ன திட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் காரியங்களை வைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பாருங்கள், குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட குதிரையை பார்த்தீங்கன்னா, அது யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட குதிரை அப்படின்னா அது யுத்தத்தை என்ன செய்யும்? அது மேற்கொண்டு அது ஜெயத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யும்? அது ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. நம்ம அதே போல் தான் அந்த யோபுல சொல்லப்படுது, அந்த யுத்த குதிரையை போல் நம்ம என்ன செய்யணும்? ஜெயத்தின் அந்த விசுவாசம். அந்த யோபுல சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, வசனம் என்ன சொல்லுது? ஈட்டிக்கும் பட்டயத்துக்கும் அஞ்சாத குதிரை என்ன செய்யுமா? தன் எஜமானுடைய வேலையை செய்து முடிக்கணும். நான் சாகுறேன்னு சாகலையோ, நான் யுத்தத்துக்குள்ளே இறங்கி என்ன செய்யணும்? எஜமானுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, குதிரையோ இச்ச நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது ஜெயம் கர்த்தரால் தான் வரும். அப்போ ஆண்டவர் நம்மளை யுத்தத்துக்காக அழைத்திருக்கிறாரு, ஆண்டவர் ஒரு சுவிசேஷத்துக்காக அழைத்திருக்கிறாரு, ஆண்டவர் தரிசன தேவ திட்டத்தை தேசத்துக்குள்ளே அநேகரை கொண்டு போய் காமிக்கணும்னு அழைத்திருக்கிறாருன்னா அந்த நியமிக்கப்பட்ட ஊழியத்துக்குள்ளே நம்ம விசுவாசமாக பலப்படுத்தி நம்ம நடக்கும்போது தான் அவர் நம்மளோடு இருந்து காரியங்களை வைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் மோசையோடு கூட செய்தது போல் நம்மளோடு கூட என்ன செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய, விசுவாசத்தை நம்ம தளர்ந்து போயிட்டோம் அப்படின்னா ஒரு காரியம் என்ன செய்ய முடியாது? கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வைராக்கியத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு செய்கிறாரோ செய்யலை, எனக்கு கட்டாயம் அவர் செய்து முடிப்பார். அவர் சொல்கிறாரு, விண்ணப்பத்தை கேடு, அவர் நான் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவர் நாமத்தினால எது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், வசனம் சொல்லுது, மத்தேயு 21 சொல்ல, இதோ இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்து இந்த அத்திமரத்தை செய்ததை நீங்கள் செய்யாமல் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து போ, சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த அத்திமரத்தில் நடந்த போல் என்ன செய்யணுங்க, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் எதை செய்தாலும் அதான் சொல்கிறேன், நீ எவைகளை கட்டுகிறையோ அது கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறையோ அது அவிழ்க்கப்படுகிற அந்த அதிகாரத்தை உனக்கு தந்திருக்க, நீ என்னுடைய பிள்ளை, எனக்கு என்ன செய்யிருக்கேன்னா என்ன சுத்திர அதிகாரம் அப்படிங்கிற அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறேன். நீ எவைகளை கட்டுகிறையோ அது கட்டப்படும்,
எவைகளை கட்டவிழ்க்கிறியோ அவிழ்க்கப்படுகிற அந்த அதிகாரத்தை என்ன செய்ய வச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறார். அந்த அத்திமரத்தை பார்த்து சொல்கிறார் இயேசு அவர்களை நோக்கி, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பேய்ந்து போ, சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆயிற்று, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது சொல்கிறாரு, அந்த மலையை பார்த்து நீ பேய்ந்து சமுத்திரத்துக்குள்ளே போ அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி என்ன செய்யணுமா, பேய்ந்து போயிருமா. அதே பாருங்கள், ஒரு கதையில் நான் ஒரு புக்கில் ஒரு கதை படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் ஒரு பாட்டி வசிச்சிருக்கிறாங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் என்ன செய்யணுமா, இறங்கி என்ன செய்யணும், அவங்க அந்த பாட்டி இருக்கிற இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இறங்கி நம்ம கொஞ்ச நாள் வாலிப வயசில் இருக்கும்போது அந்த பாட்டி சந்தோஷமாக போயிட்டு வருவாங்க. அப்படி நடந்து போயிட்டு வருவாங்க. கொஞ்சம் வயசாக என்ன செஞ்ச முடியல, அந்த இடத்துல நடக்க முடியல. அப்போ அந்த பாட்டி என்ன செஞ்சு அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுற, ஏசப்பா நீங்கள் இந்த மலையை பேர்ந்து நீ அங்கிட்டு போன்னு சொன்னால் பெயருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை சொன்னீங்களே ஏசப்பா. நான் அந்த பாட்டி என்ன செஞ்சு என்றைக்கு நடக்க முடியாமல் ஆகுச்சோ அன்றைக்கே அந்த ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா நீங்கள் இந்த மலையை பார்த்து பேந்து போ அப்படின்னு சொல்கிறீங்கள, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ஒரு வைராக்கியத்தோடு கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோடனே அந்த பகுதியில் என்ன செஞ்சுருக்கு, ஒரு வண்டி வந்து ஒரு ஜீப் வந்து நின்றுருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு, அப்போ பாட்டி விசுவாசத்தை விடலை. ஏசப்பா நினச்சா எல்லா காரியத்தையும் நடத்த முடியும், ஏசப்பா நினச்சா என்ன காரியத்தையும், ஏசப்பா நான் கண்ணை மூடங்குள்ளையும் நான் மறிக்கங்குள்ளையும் நான் என்ன செய்யணும், இந்த மலை என்ன செய்யணும், இங்கேருந்து அங்கே பேந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த பாட்டி. அதே போல் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 4-5 அதிகாரி வந்து டேப்பு போட்டு அளந்து பார்த்துட்டே இருக்காங்க. அளந்துட்டு வராங்க. அந்த பாட்டி எதிர்பட்டு போய் கேட்குறாங்க, என்ன விஷயம், என்ன நீங்கள் எதுக்காக அளக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இந்த இடத்துல என்ன செய்யுங்க, ரோடு போட சொல்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா மலையில் கூடி குறுக்க வந்தால் 4 கிலோமீட்ரு, அதே மாதிரி அந்த மலையை சுற்றி வர்றதா இருந்தால் 14 கிலோமீட்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மலையை பார்த்தா 4 கிலோமீட்டரில் வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, முடிவு பண்ணிட்டாங்க. 14 கிலோமீட்டர் நம்ம ரோடு போடுறதுக்கு இந்த 4 கிலோமீட்டர் ரோடு போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே அந்த பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி நாங்கள் அந்த மலையெல்லாம் என்ன செய்ய போகிறோம், உடைச்சி என்ன செய்ய போகிறோம், 14 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வர்றீங்களே, இன்னும் 4 கிலோமீட்டர் தான் நடக்க போகிறீங்கன்னு அந்த மலையை பேக்கிற போகிறோம். பேத்து என்ன செய்வோம், வண்டி இப்படி கூடி என்ன செய்வோம், பஸ்ஸு கார் எல்லாம் இப்படி கூடி வர்ற மாதிரி என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னு. அதுக்கு பிறகு பாட்டி விசுவாசத்தோடு ஏசப்பாக்க நன்றி சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏசப்பா நீங்கள் செஞ்சது நன்மைக்காக நன்றி ஏசப்பா. நான் அந்த ஒன்றுமே தெரியாத மனுஷனுக்கு கூட என்ன செய்ய அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மலையை பேக்கிற அளவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்களே, நான் கண்ணை மூடுங்களையும் பார்த்தீங்களே, பார்த்து பாருங்கள் அந்த பாட்டியோட விசுவாசம் என்ன செஞ்சிச்சு. அந்த பாட்டி என்ன செஞ்சு அந்த புது ரோட்டில் நடந்து அவங்க வீட்டுக்கு போனது என்ன செஞ்சு, அந்த அனுபவத்தை பாருங்கள். ஆண்டவர் பாருங்கள், ஒரு சின்ன ஜெபத்தை கேட்டு அந்த பாட்டியோட ஜெபத்தை கேட்டு அந்த மலையை பேக்க பண்ணுற அளவுக்கு அந்த அதிகாரத்தை வைத்து இருக்கிறாரா. அது யார் மூலியமோ அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துருக்கிறார்ல, அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்துக்கோங்க. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறீங்க, என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, அந்த திட்டத்தை நான் என்ன செய்யணும், நிறைவேற்றணும், நான் அந்த காரியத்தை நான் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்போ பாருங்கள், தாவீதை கொல்றதுக்கு சவுல் எவ்வளோ எத்தனை பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்படியாவது இவனை காலி பண்ணிட்டா நம்ம தான் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும், நம்ம இந்த என்ன செய்யணும், இஸ்ரவேல் சமூகத்தை ஆளணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. தாவீதை கொல்லணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. அந்த அன்றைக்கி என்ன செய்ய முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. என்ன செய்ய, 1 இன்ச்சு கணத்தில் தான் என்ன செஞ்சிச்சு, அந்த ஈட்டி எய்யும் போது கூட என்ன செய்ய முடியல, தொட முடியல. அப்போ அதே போல் தான் நம்ம மேலே ஒரு தரிசனம் வச்சுட்டாருன்னா கடைசி வரையும். மத்தேயு 28வது அதிகாரம் சொல்கிறது பார்த்துங்க, உலகத்தின் முடிவு வரையும் தான் சகல நாட்களும் இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்ல. நீ சீசராக மாறும்போது தான், நீ சீசியாக மாறும்போது தான், கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்யும் போது தான் உலகத்தின் முடிவு வரையும் தான் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்ய, ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் எல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, பிணையாளியை கூட ரட்சிக்க முடியாது, ஒரு நோயாளியை கூட என்ன செய்ய குணப்படுத்த முடியாது, ஒரு கட்டுகளை அவிழ்க்க முடியாது, மூங்களை முறிக்க முடியாது, சத்துருக்களின் வல்லமைகளை அதமாக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை என்ன செய்ய முடியும், நிறைவேற்றணும்னா நம்ம கூட விசுவாசம் என்ன பெய்த்து அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு ஜெயத்தை என்ன செய்ய முடியும், ஊழியத்திலையும் பார்க்க முடியும், நம்மளை போடுற தரிசனத்தையும் பார்க்க முடியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அந்த கர்த்தருடைய வல்லமைகளை நம்ம வெளிப்படுத்த முடியும்.
முடியும். அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா பலயானிக்குள்ளே ரட்சிக்க முடியாது. அப்போ என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே என்ன செய்ய முடியாது, நடக்காது. அதே போல் தான் நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு நம்ம அதான் சொல்கிறாரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி நான் என்ன செய்வேன், உனக்கு தந்தருள்வேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும்னா தேவ திட்டத்துக்கு நேரம் நம்ம ஜெபிக்கணும், தேவ சித்தத்தோடு என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கடைசி வரை என்னை நடத்துவார், கடைசி வரை என்ன செய்வார், என்னை கரை சேர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும் நம்ம இருதயத்தில் வேணும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அன்னைக்கு அப்பா யோசுவாவுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு ஆண்டவரே, மோசைக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு ஆண்டவரே. அப்பா எங்கள் பிதாக்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது போல் ஆண்டவரே எங்களுக்கு அந்த விசுவாசம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக அந்த விசுவாசத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே வெளிப்படுத்த ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.